ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 25. இன்றைக்கும் வெளியே தாங்க நோம்பு திறந்தோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து முசாஃபாவில் கேம்பில் டெக்னீஷியன்ஸோடு தான் நான் போய் நோம்பு திறக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் வெளியில் நோம்பு திறந்துட்டு வெளியில் போய் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை இருக்கட்டும்னு சொன்னோம். இவங்க தான் கேட்காம எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து போவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்துச்சு. அதனால் சரி அப்படியே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க வந்து கேம்பில் என்னை இறக்கி விட்டுட்டு எய்த்தாப்பில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு வாங்க, ஏன்னா அன்வரும் இருக்கான். ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னோம். அப்புறம் வந்துட்டு கேம்புக்குள்ளே போய் விடுறதுக்கு வந்து லேடிஸ் உள்ளே போகக்கூடாது. அதனால் எங்களை வெளியில் இறக்கி விட்டுட்டு அன்வர் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு வந்து எங்களை திருப்பி பிக்கப் பண்ணிக்கிட்டான். இதுதான் கேம்ப்பு. அப்புறம் வந்துட்டு அதுக்கு எய்த்தாப்பில் என்ன கடை இருந்துச்சுன்னு பார்த்தா டீ டைம்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்து தான் வந்தோம். பட் அது மலையாளி கடைன்னு சொல்லி வேணவே வேணான்னாச்சு. போதும், நிறைய மலையாளி ஃபுட் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கரக் வேர்ல்டு பக்கத்தில் இருந்துச்சு, அதுலேயும் போய் பாருடான்னு சொன்னோன்னே போய் பார்த்தா தமிழ் ரெஸ்டாரண்ட்டு. ஐயோ செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக முசாஃபாவில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. நாங்கள் வாங்கினது வந்து கட்லெட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். கட்லெட்டு இந்த அடையெல்லாம் ரொம்ப எலாச்சி அடை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு உளுந்த வடை வாங்கினோம், கட்லெட் வாங்கினோம். அது சமோசாலாம் வேணான்ட்டேன், ஒரே சமோசா சாப்பிட்டு போர் ஆயிடுச்சின்னு. இது மட்டும் ப்ரெட் அந்த பேக்கெட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் காருக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வச்சு நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுதாச்சு. அந்த ப்ரெட் பேக்கெட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு நினச்சோம். பட் இதுவே எங்களுக்கு ஃபுல்லாகிடுன மாதிரி இருந்துச்சு வயிறு. அதனால் போதும்னு சொல்லியாச்சு. அதோட ஷாப்பிங் போயாச்சு. ஷாப்பிங் வந்துட்டு இது ஒரு பாகிஸ்தானி கடை தான், அங்கே தான் இருந்துச்சு, பனியாஸில் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சுடிதார்லாம் மெட்டீரியல் தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் மெட்டீரியல் இப்போ நம்ம இதை தைக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்க்கணும். தைச்சி இப்போ வேகமாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டைம் இல்லை. அதனால் ரெடிமேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டோம். ரெடிமேடில் சும்மா 2-3 பீசஸ் தான் இருந்துச்சு, அதுவும் சைஸும் இல்லை. ரொம்ப பிடிக்கல. மீன்ஸ் மெட்டீரியல் இருக்க அழகுக்கு ரெடிமேட் இல்லை, ஆனால் மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இது வந்து பாகிஸ்தானி சூட்ஸு அந்த மாதிரி கடை. அங்கே பார்த்த வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, அதையும் பாருங்கள் நீங்கள். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இப்படி தான் போடுவாங்க போல். நல்லா ஜிகுன்னு வில்வெட்டில் அப்போ அவ்வளோ அப்படி இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு வந்தாச்சு. அதோட போய் திராவியாக தொழுதுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.